கோச்சடையான் படம் மே 1ஆம் தேதி வெளியாகிறது உறுதி. சில தினங்களுக்கு முன்னாடி தணிக்கை குழுவினருக்கு கோச்சடையான் படத்தை திரையிட்டு காட்டினாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் கோச்சடையான் படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, கோச்சடையான் படத்துல ரெக்கார்டிங் பணியே இன்னும் தொடங்கப்படல. ஏப்ரல் மாதம் தான் தொடங்கப்பட இருக்கு. கோச்சடையான் படத்தோட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இறுதிக்கட்ட பணிகள் சீனாவில் நடைபெற்று வருது. அந்த பணிகளை விரைஞ்சு முடிச்சு அவுட்புட்டை வாங்கி வருவதுக்காக சீனாவுக்கு போயிருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். சீனாவிலேருந்து அவங்க வந்த பிறகு ரெக்கார்டிங் பணிகளை தொடங்க போறாங்க. இந்த நிலையில கோச்சடையான் படத்துக்கு எப்படி தணிக்கை சான்றிதழ் கிடைச்சதுன்றது தான் திரையுலகில் பலரும் கேட்கும் கேள்வியா இருக்கு. தணிக்கையின் போது கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதனால கோச்சடையான் படத்தோட வெளியீட்டுல சிக்கல் வரக்கூடாதுன்னு நினைச்சாராம் ரஜினி. எனவே முன்னெச்சரிக்கை காரணமா டம்மியா ஒரு மியூசிக் ட்ராக்கை பயன்படுத்தி தணிக்கை குழுவுக்கு கோச்சடையான் படத்தை போட்டு காட்டினாங்களாம். கோச்சடையான் படத்தோட ரிலீஸ் பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் என்ன தெரியுமா? மே 1ஆம் தேதி படம் வெளியாகிறது உறுதி. தியேட்டர்களை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.